அழகே அழகு சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ரேவதி வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தங்கராஜ் வந்து வருவார். இவ இப்போ தூங்க மாட்டாள, நடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல லேசாக கூப்பிட்டு பார்ப்பாரு. அதுக்கப்புறம் சத்தம் போட்டு அலறுவார். அவங்களும் அடிச்சு பிடிச்சி எழுந்திரிச்சு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் அம்மா கிட்ட என்ன நீ எதுக்கு மாட்டி விட்ட, என்ன பழிக்கு பழி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குழந்தைங்க வந்து சினிங்கிட்டு இருப்பாங்க. குழந்தைங்க அழுறாங்க, கொஞ்சம் சத்தம் போடாமல் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உங்ககிட்டவா தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னால், இல்லை குழந்தை வந்து அழுதானா மாதிரி தூங்க மாட்டா, காலையில் பேசிக்கலான்னு சொன்னதுக்கப்புறம் உன்னை காலையில் வச்சுக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு போவார். இன்னொரு பக்கம் மதி வந்து ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக சிஸ்டத்தில் வந்து பார்த்துட்ருப்பாரு. அப்போ சுரேஷும் வருவாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேலை ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க அக்கா வந்து காலேஜில் வேலை பார்க்காங்க, நான் வேணால் சொல்லி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னால் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு. இவர் வந்து பக்கத்தில் நெருங்கி நெருங்கி போவார். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் இப்போ என்னால் அது முடியாது, நம்ம 2 பேருக்குமே இது வரைக்கும் செட் ஆகலை, இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை இது நம்ம 2 பேருக்குமே முக்கியமான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெருங்கி வருவார். இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போவாங்க. உங்ககிட்ட எவ்வளோ நாள்லாம் சொல்லி பார்க்க நான் புரிய வைக்கவே முடியல அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. வெளியேருந்து யாரும் கேட்டால் இது நம்மளுக்கு அசிங்கம் தான், உங்களுக்கு தான் மெயினாக அசிங்கம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டான் பாரு, வெளியேருந்து கத்திக்கிட்டே இருப்பார். அவங்க அப்பா வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது மதி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் சுரேஷ் தான் சொல்லுவார், கல்யாணம் ஆனதுலேருந்து நிம்மதியே இல்லை இவளால் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.